வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் ஃபார்முலா 2 மல்டிவிட்டமின் மினரல் அண்ட் ஹெர்பல் டேப்லெட்ஸ் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஆல்ரெடி ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் ஷேக் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் மல்டிவிட்டமின் ஆட் பண்ணி எடுக்கும்போது நீங்கள் வெயிட் லாஸ் இல்லைனா வெயிட் கெயினுக்காக சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. ஆனால் நமக்கு இந்த நியூட்ரிஷன் மல்டிவிட்டமின் ஹெல்த்துக்காகவும் வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்காகவும் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம பாடிக்கு தேவையான 22 விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்குது. இந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ் டெய்லி பேசிஸில் நமக்கு கிடைக்கணும்னா ஒரு நாளைக்கு 5 வகையான காய்கறிகள் 5 வகையான பழங்கள் சாப்பிட்டா மட்டும்தான் நம்ம பாடிக்கு விட்டமின்ஸ் மினரல்ஸ் கிடைக்கும். ஆனால் இதை உங்களால் ஃபாலோ பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியவே முடியாது. அதனால தான் நமக்கு ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் மல்டிவிட்டமின் மினரல் அண்ட் ஹெர்பல் கேப்சூல் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு 4 வகையான இன்க்ரீடியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பீட்டா கரோட்டின், ஆன்டி ஆக்சிடென்ட், விட்டமின் சி அண்ட் இ. இதை யாரெல்லாம் சாப்பிடலாம்னா 13 வயசுக்கு மேலே இருக்கவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம். நான் நல்லா தான் இருக்கேன், நான் ஏன் சாப்பிடணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களுடைய பாடிக்கு தேவையான நியூட்ரிஷனை எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா ஸோ குட். ஆனால் நீங்கள் பாடிக்கு தேவையான நியூட்ரிஷனை எடுத்துகிட்டு இருக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மல்டிவிட்டமின் எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் ரூட் வேர்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த நியூட்ரிஷனை காமனாக எல்லாருமே எடுத்துக்கலாம். ஹெல்த்துக்காக மல்டி ஒர்க் பண்ணுறவங்க கம்பல்சரி எடுத்துக்கலாம். உமன்ஸ் பார்த்தீங்கன்னா வீட்லேயும் வேலை பார்ப்பாங்க, ஆஃபீஸ்லேயும் ஒர்க் பார்ப்பாங்க. அவங்களுக்கு இந்த மல்டிவிட்டமின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிசிஓடி மந்த்லி சைக்கிள் ப்ராப்ளம் இருக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம். சுகர் இருக்கிறவங்களும், பிபி இருக்கிறவங்களும், தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம். இந்த ஹெர்பலைஃப் மல்டிவிட்டமின் நேச்சுரல் சோர்ஸிலிருந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 90 கேப்சூல் இருக்கும். ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் எடுத்துக்கலாம். இதை எடுக்கும்போது டைஜஷன் ப்ராப்ளத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய வயிறு பகுதியை க்ளீனாகவும் வச்சுருக்கும். மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இதை பார்த்தீங்கன்னா ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் செகண்டாக லான்ச் பண்ண ஃபுட் ப்ராடக்ட். இதை ஃபார்முலா 2 மல்டிவிட்டமின். இது ஹை குவாலிட்டி ப்ராடக்ட். இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் பீட்டா கரோட்டின், ஆன்டி ஆக்சிடென்ட், விட்டமின் சி அண்ட் இ. இதில் பீட்டா கரோட்டின் என்ன பண்ணணும்னா நம்மளுடைய கண் ப்ராப்ளத்துக்கும் சப்போர்ட் பண்ணும். நம்மளுடைய ஸ்கின்னை பாதுகாப்பாகவும் வச்சுருக்கும். இந்த பீட்டா கரோட்டின் எதில் அதிகமாக இருக்குதுன்னா கேரட்டில் அதிகமாகவே இருக்குது. நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியமானதுன்னா அது ஆன்டி ஆக்சிடென்ட். இது அதிகமாக எதில் இருக்குதுன்னா காய்கறிகள், பழங்கள். இதை நீங்கள் டெய்லியும் சரியான அளவில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஸ்கின்னை அழகாக வச்சுருக்கோம். டைப் 2 நீரிழிவு, கேன்சர், ஹார்ட் ரிலேட்டடான ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் எதில் அதிகமாக இருக்குதுன்னா கிவி, அவகோடா, பீட்ரூட், ஆப்பிள், மாதுளை, தக்காளி இதில் எல்லாத்துலேயுமே அதிகமாகவே இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு சொன்னது எல்லாமே குட்டி இன்ஃபர்மேஷன் தான். இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வேணும்னாலும் டிஸ்பிளேல தெரிய என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோலிக் ஆசிட், பயோட்டின், குரோமியம் இருக்குது. குரோமியம் நம்ம பாடியில் குளுக்கோஸ் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மேஜர் ரோல் பண்ணும். இந்த மல்டிவிட்டமினை காமனாக எல்லாருமே எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் சாப்பிடலாம், வெயிட் கெயின் பண்ணுறவங்களும் எடுத்துக்கலாம், நம்மளுடைய ஹெல்த்துக்காகவும் எடுத்துக்கலாம். இதை எப்போ எப்படி சாப்பிடலாம்னா ஷேக் ஆர் வித் மீல் கூட எடுத்துக்கலாம். இன்னமும் உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்துச்சுனாலும் வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட் கெயின் பண்ணணும், இல்லை உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடான வேறு ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, கீழே டிஸ்பிளே தெரியல என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.